ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா டிராவல் விளாக் தாங்க. அது என்னன்றதை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது எந்த இடம் பாக்குறீங்களா? நம்ம சேலத்துல இருக்க ஏற்காடு தாங்க. நாங்க ஏற்காடு போயிருந்தோம்லங்க, அதோட கொஞ்சம் இந்த சாக்லேட் வாங்கினதெல்லாம் போடல. அடுத்த நாள் போன அந்த கார்டன் இதுவும் போடல. ஸோ இதே எல்லாமே பண்ணி தான் உங்களுக்கு இந்த வீடியோவா போடுறேன். சாக்லேட் ஃபேக்டரி போனாங்க. இது அந்த இடத்துல நிறைய இடத்துல ஏமாத்துவாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பயமா இருந்தது. அப்ப எங்களை இட்டுட்டு போன நாங்க டிரைவர் கிட்ட பேசணும். அவரு வந்து நல்ல ஒரு தரமான இடத்துக்கா இட்டுன்னு போங்கன்னு என் வீட்டுக்காரர் சொன்னோடனே அவரு இட்டுன்னு போனாரு. இது ரொம்ப வருஷமா இருக்கு, நல்லாவும் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃபேக்டரிக்குள்ள இட்டுட்டு போனாரு. ஏன்னா அவர் அதே ஊர் தான் அவர் ஓட்டுறவரு. ஸோ இங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் சாம்பிள் கொடுத்தாங்க. இது எப்படி இருக்கு இவன் சொல்லுவான் கேளுங்க. அப்படியே இந்த சாக்லேட் ஃபேக்டரிய காமிக்கிற பாருங்க. இங்க எல்லாமே இருக்கு, காஃபி பவுடர் கூட இருக்கு, மிளகு எல்லாமே இருக்கு, மசாலா ஐட்டம். ஸோ அப்படியே இந்த பக்கம் போங்க, இங்கேயும் உங்களுக்கு சில இது இருக்குன்னு உள்ள சொன்னாங்க. ஸோ அங்க போய் பார்த்தோம். அங்கேயும் எல்லாமே நல்லா இருந்தது. எப்படி செய்யறாங்க, காஃபி தூள் இதெல்லாம் காமிச்சாங்க. இதெல்லாம் என்னன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அங்க எல்லாருமே எப்படி ஒர்க் பண்றாங்க பாருங்க. ரொம்ப பேக்கிங் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே டேஸ்ட் பண்ணவும் கொடுத்தாங்க. சாக்லேட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சாக்லேட்லாம். அதெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் வாங்குங்க, இல்லைன்னா வேண்டான்னாங்க. ஸோ பாருங்க எங்களுக்கு கொடுத்தாங்க. ஒயிட் அப்படியே கரையுமே. ப்ரௌன் தான் சூப்பராக இருக்கும், எனக்கு பிடிக்கும். இந்த ஒரே ஒன்று ரெண்டு பிளாக் வந்து கொஞ்சம் கஷ்டம். பிளாக் சாப்பிட்டு பாருங்க. நட்ஸு ரைஸ் பால்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. என் வீட்டுக்காரர் எனக்கு கிண்டல் பண்ணிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் இவரெல்லாம் வாங்க உள்ள போய் நம்ம எந்த சாக்லேட் வாங்கலாம் டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இவனுக்கு அந்த தண்ணி மாதிரி அந்த சாக்லேட்டை உருகி கொடுத்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி நாங்களும் எங்களுக்கு தேவையான சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு, ஏன்னா எங்க நாத்தனார் வீட்டுக்கு கொடுக்கணும், எங்க அம்மா வீட்டுக்கு கொடுக்கணும், இது எல்லாமே வாங்கினு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கொடுக்கணும்னு ஒரு 2-3 டப்பா வாங்கிட்டு வந்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்டாகவும் இருந்தது. அப்புறம் காஃபி தூளும் அங்கே நாங்கள் ஒன்று வாங்கினோம், ஏன்னா நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வாங்கினோம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா காஃபி கொட்டையை போட்டவனே அது தூளாக்கி காஃபி தூளாக வருங்க, அதுதாங்க இது. சுற்றி காமிச்சாங்க. ஸோ இந்த பக்கம் பாருங்க எல்லாமே இருக்கு காஃபி தூள். இது வந்து நாங்கள் வாங்கின காஃபி தூளுங்க, அங்கேயே இருக்குன்னு தயாரிச்சது. ஸோ நல்லா இருந்ததுங்க. இன்ன வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சூப்பராக டேஸ்ட். ஏன்னா நாங்கள் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். என் பையனுக்கு மட்டும்தான் எப்போ கொடுப்போம், இல்லை யாரும் கெஸ்ட் வந்தால் மட்டும்தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அதை முடிச்சுட்டு எங்களை கார் டிரைவர் வந்து அங்கே மேலே ஒரு மலை இருக்குது காமிக்கிறேன்னு இட்டுன்னு போனார். ஒரே டிராஃபிக்குங்க, பயங்கர டிராஃபிக்கு. 2 ஹவர்ஸாக அப்படியே நிற்குது. நிறைய பேர் புலம்பிட்டு இருந்தாங்க. சரி இதுக்குமே நீங்கள் போயிட்டு வந்தீங்க, ஈவினிங் ஆகிடும், அங்கேயே மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதோட போதும்னு முடிச்சுக்கிட்டாரு. அந்த ஒரு மலை மட்டும் தான் நாங்கள் பார்க்கல, அங்கே ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னார். அதை தவிர்த்து மீதி எல்லாமே பார்த்துட்டோம். சரி அதை நெக்ஸ்ட் டைம் எப்பயாவது வந்தால் பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம். அப்படியே இறங்கி நடந்து வந்தால் இந்த பார்க் இருந்ததுங்க. இது சுழல் சுற்றுலா பூங்கா. இதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 20 rupees தான், சின்ன பசங்களுக்கு 10 ரூபா தான். சரி இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பே பண்ணிட்டு உள்ளே போனோங்க. பாருங்க போகும்போது இந்த ஸ்டெப்ஸில் ஏறும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. கீழே போட்டிங் போகிறாங்க, அதை பார்க்க முடியும் நம்மளால. ரொம்ப இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அங்கே கிளைமேட் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது. ஏன்னா நாங்கள் போன டைமில் 2 நாள் முன்னாடி தான் மழை பெஞ்சிருந்தது. ஸோ ஃபாக்லாம் ஈவினிங் 3 மணி ஆகும்போதே நம்மளை சூழ்ந்து ரொம்ப நம்மளை ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது அந்த கிளைமேட். நான் மனசார சொல்கிறேன், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அப்புறம் இங்கே பாருங்கள் எல்லாரும் போகிற போட்டிங்கை நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் போகலாம் அது கியூ கட்டி நிற்குது, அதனால போட்டிங்கில் எங்களால் ஏற முடியல. சரி மற்றவங்க போகிறத ரசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போனால் பார்க்கில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனோம். அப்படியே போகும்போது இங்கே பாருங்கள் தண்ணி ஃபவுண்டைன் மாதிரி இருக்குது. அப்படியே நீட்டாக போனால் நல்லா செடிங்க மரங்க நல்லா உட்காந்து கூட நம்ம பேசலாம். அதுமாரி நல்லா இருக்குது. ஏன்னா சுற்றி போட்டிங் இருக்கிறதுனால நம்ம அதை உட்காந்து கூட சேர்லாம் இருக்குது, வியூ பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் இங்க பாருங்க ஒரே கூட்டமா கத்துறாங்க, ஏய் ஆயின்னு, எதுக்குன்னு எனக்கு புரியல. அப்புறம் பார்த்தா எட்டி பார்த்தா அங்க ரைடுங்க. இது மாதிரி ரைடு கூட உள்ளது, கயிறுல நடக்கிறது அது மாதிரி பண்றது. ஒவ்வொரு ரைடுக்கும் ஒரு பிரைஸ், 100 ரூபாயில இருந்திருக்கு. நாங்க அதெல்லாம் போல, ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோங்க. அப்படியே உள்ள போய் என்ன பார்க்ல இருக்குன்னு பார்க்க போயிட்டோங்க. இங்க பாருங்க ஒரு டைனோசர் பொம்மை. சரி, எல்லாரும் இது பக்கத்துல இன்னொரு போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நாங்களும் ஜஸ்ட் அதை பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கமா நடந்து போனோம். அங்கேயும் ஒரு அந்த இடம் மாதிரி நின்று வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கு. சரி, அந்த இடம் நோக்கி நாங்க போனோம். ஸோ ரொம்ப கிளைமேட் நல்லா இருந்ததுக்கு அதுக்கும் எங்களுக்கு சூப்பரா இருந்தது. சில்லுன்னு இருக்கவே எங்களுக்கு நல்லா இருந்தது நடக்கிறதுக்கெல்லாம். அதுக்கப்புறம் பாருங்க ஒரு பாறை மாதிரிலாம் தெரியுது. என்னடா இந்த இடம் பாறையா இருக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு பார்த்தா பாம்பு பொம்மைங்க. பெரிய இந்த சந்திரமுகில ஒரு மாதிரி ஒரு பெரிய பாம்பை வந்து கல்லிலே செஞ்சு வச்சிருக்காங்க. சரி, ஜஸ்ட் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிட்டாங்க. என் வீட்டுக்கார் பயமுத்துறாராம். அதுக்கப்புறம் யுவன் சங்கர் என் பையன் வந்து அது மேலே கொஞ்சம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே நடக்கலாம் சொல்லிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோம். இந்த பாறைங்கெல்லாம் பாருங்க நல்லா ஒரு இருக்கு ஸ்ட்ராங்காக. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தால் நிறைய மரம் செடி கொடி தாங்க. விஞ்ஞான விளக்க மையம்னு ஒன்று இருக்குது, அது என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் நாங்கள் இப்படியே போகலாம். ஃபஸ்ட்டு அந்த சைடு போயிட்டு வந்து அப்புறம் அதை பார்க்கலான்னு விட்டுட்டோம். இங்கே வந்தால் ஊஞ்சல் சறுக்க மரம் இருக்குது. இங்கே பார்த்தா ஒரு யானை பொம்மை இருக்குது. ஆனால் நீட்டாக க்ளீனாக இருந்ததுங்க, ஒரு பேப்பர் கூட இல்லை. நீங்களும் போனீங்கன்னா மைக்கா பேப்பரு பிளாஸ்டிக் எதுவுமே அங்கே போடாதீங்க. அதுக்குன்னு ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்காங்க, அங்கே போடுங்க. ஏன்னா நம்ம சுற்றுலா பிளேஸை சுத்தமாக வச்சுட்டா தான் நம்மளுக்கு அடுத்த வாட்டி போகும்போது நல்லாயிருக்கும். இயற்கையாக இங்கே மட்டும் இல்லைங்க, எங்கேயுமேங்க. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் ஊஞ்சல்லாம் இந்த பக்கம் ஆடிட்டு இருந்தாங்க, சர்க்கா மரம் இருந்தது, பசங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க மான் பொம்மை, ஒட்டகச்சிவிங்கி, இது பாருங்க நிறைய இருந்துச்சு. அட்வென்ச்சர் சொல்லுவாங்க, எங்களுக்கு கொஞ்சம் என்ஜாய்மெண்டா இருக்கு. பாருங்க ரைடு, உங்களுக்கு விருப்பம் 100 ரூபாய் கொடுத்து போற ரைடு, 100 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப சேஃபா தான் ஆடிட்டு இருந்தாங்க. நாங்க அதெல்லாம் போல, ஜஸ்ட் அதில் ஒரு வேடிக்கை பார்த்து ஒரு வீடியோ மட்டும் எடுத்தேன். பசங்க சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாம் கலந்துக்கிறாங்க. தலைக்கு ஹெல்மெட் வேற கொடுக்குறாங்க. எனக்கு பயங்க இதெல்லாம். பெரியவங்க கூட போனாங்க, நான் ஜஸ்ட் பார்த்துட்டு நம்மளுக்கு வீடியோ மட்டும் போதும்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. அப்படியே அங்கே உட்கார மாதிரி கூட கல்லுங்கெல்லாம் இருக்கு பாருங்க, அப்படியே கொஞ்சம் எல்லாம் வியூவில் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கூட சில ரைட்ஸ் இருக்கு. சுற்றி இந்த கயிறில் கட்டி நடக்கிற ரைட்ஸ் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். கேர்ள்ஸ் அந்த பொம்பளை பசங்க கூட பாருங்க நல்லா கலந்துக்கிட்டாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், போலீஸு நிறைய பேர் உள்ளே வந்து சேஃப்டிக்கு இருக்காங்க. ஏன்னா நாங்கள் போன டைம் மலர் கண்காட்சி செம்ம க்ரௌடு. அதுக்கப்புறம் ஈவினிங் பாருங்க ஒரு 5:30 தாங்க இது முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு டீ காஃபி குடிக்கலான்னு அப்படியே எங்கள் டீ காஃபி குடிக்கிறது ரோட்டுக்கு வந்தோம். வந்தோடனே பாருங்க செம்ம ஃபாகுங்க, சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமாக நான் ஃபாகு வந்து நான் நின்றுட்டு இருக்கும்போதே இப்படி போகிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எனக்கு மனசுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. குளிருது வேற தாங்க முடியல. அப்படியே அந்த ஏரியாவை பார்த்து டீயை குடிச்சிட்டு சூடாக பஜ்ஜி போண்டாவை சாப்பிட்டுட்டு என்னால் ஹோட்டலுக்கு போக மனசே வரல. ரூமுக்கு போனோம், ரெசார்ட்டில் நம்ம எடுத்துருக்கோம்ல அந்த காட்டேஜ் போனோம். பட் இருங்கன்னு சொல்லி அவர் கூட 1 ஹவருக்கு மேலே அங்கேயே நின்று கொஞ்சம் தூரம் தள்ளி அப்படியே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு வீடியோலாம் எடுத்துக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த சாக்லேட் ஃபேக்டில் வாங்கின சாக்லேட்டும் வச்சுக்கிட்டு நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுங்க. பாருங்க அந்த ஃபாகு திருப்பி வருது, இப்படி போகுது. எல்லாருமே ரொம்ப சின்ன பசங்களாம் என்ஜாய் பண்ணாங்க. ஈவன் பாருங்களேன் குளூர் தான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுத்துட்டு நாங்கள் அடுத்த நாள் தான் சண்டே மத்தியானமாக தான் கிளம்பணும். அடுத்த நாள் நாங்கள் எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன் போனோம். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். நம்ம சேனலில் ஃபுல்லாக ஏற்காடு ட்ரிப் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். யாராவது நம்ம சேனலை இதை பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு எங்கே வந்தோம் பார்த்தீங்கன்னா, இது எந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் திரும்பும் போது மெயின் கார்னர்லேயே வந்து நம்ம கவர்மெண்ட் சார்பாக வந்து ஃபெஸ்டிவலுங்க.
கவர்மெண்ட்டே இதை நடத்தினாங்க. ஃபுட் ஃபெஸ்டிவலில் எல்லா இடத்துல இருக்கிற பிரியாணி, சாப்பாடு, ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஸ்வீட் ஐட்டம், இது மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க ஃபுட் ஃபெஸ்டிவல். ஸோ லிஸ்ட்டு கூட இங்கே இருக்குது பாருங்கள். நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஏதாவது சாப்பிட்லாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் நம்மளுக்கு நைட் இல்லை, சரி பிரியாணிலாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்வீட்டை டேஸ்ட் பண்ணோம். ஒவ்வொரு ஸ்வீட்டை என் ஹஸ்பண்ட் டேஸ்ட் பண்ணி சொன்னார், கேளுங்க. பன்னீர் ஜங்கரி வேணான்ட்டாங்க. இதில் மஃபன் வந்து இதில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி நாங்கள் 2-3 வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கடையில் பிரியாணி அது இதுன்னு இருந்துச்சு, எல்லாமே போய் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேயே ஏரியாவில் இருக்கிற குட்டி குட்டி சாக்லேட் ஃபேக்ட்ரியை பார்த்துட்டு எங்கள் காட்டேஜ்க்கு போயிட்டோம். இது பீகாக் காட்டேஜில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.